ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லா இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லீவு, நாளைய பொறுத்தளவுக்கு நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே லெவலுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துரும். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இன்ட்ராடேக்கான மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,540 அப்படின்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,469ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டுன்னும் போது 25,353ன்றது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்டுன்னும் போது 25,238. இதெல்லாம் வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் எது நிஃப்டிக்குன்னு பார்க்கும்போது 25,655ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னும் போது ஃபர்தராக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 25,725ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,841. தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,956. இதெல்லாம் வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் அப் சைடு போகுதுன்னா. இப்போ மார்க்கெட் அப் சைடு போனாலும் சரி, டவுன் சைடு போனாலும் சரி, நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோன் அப்படின்னும் போது எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியா கிட்டத்தட்ட 25,655க்கும் 25,540க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கன்சல்டன்சி ஜோனாக இருக்கும். அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ள மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் மேஜர் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து நம்ம வந்து இன்ட்ராடேவோட ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இதில் அவாய்ட் பண்ணிடணும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கும், ஹைலி வால்டலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இன்ட்ராடே டெவலப் பொறுத்தளவுக்கு நோ ட்ரேடிங் ஏரியாவில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,933ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 58,065. செகண்ட் ரெசிஸ்டன் 58,278. தேர்ட் ரெசிஸ்டன் 58,491. இதெல்லாம் வந்து ஃபர்தராக அப் சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ டவுன் சைடு போக போகுதுன்னா மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 57,720ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா ஃபர்தராக வந்து டவுன் சைடு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 57,589. செகண்ட் சப்போர்ட்னும் போது 57,376. தேர்ட் சப்போர்ட்னும் போது 57,163. இதெல்லாம் வந்து ஃபர்தராக டவுன் சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது 57,720க்கும் 57,933 இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியான்றது மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப கன்சல்டேஷன் ஜோன் தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீமியம் மெல்ட்டிங் டேவாக இருக்கும், ஹைலி வால்டலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 27,240 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 27,295. செகண்ட் ரெசிஸ்டன் 27,383. தேர்ட் ரெசிஸ்டனை பொறுத்தளவுக்கு 27,472. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,151ன்றது மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை 27,096ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 27,000ன்றது ரவுண்ட் ஃபிகரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 26,919ன்றது அடுத்த சப்போர்ட்டு ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு போது 27,151க்கும் 27,240க்கும் இன்பிட்வீனில் இருக்கிறப்ப மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்தோம். ஸோ சென்செக்ஸ் நிறைய பேர் இன்ட்ராடே லெவலில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. அப்படி இருக்கும்போது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸ் பார்க்கும்போது 83,639ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸை வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 83,859ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன். செகண்ட் ரெசிஸ்டன் 84,217ன்றது செகண்ட் ரெசிஸ்டன். தேர்ட் ரெசிஸ்டனை பொறுத்தளவுக்கு 87,575ன்றது தேர்ட் ரெசிஸ்டன். இதில் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 83,278ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நாளைக்கு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேஜராக கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது
பார்க்கும்போது 83,058 கிட்டத்தட்ட 83,058 பிரேக் அவுட் பண்ணதுன்னா 82,700 அடுத்த சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட்டு 82,342. இதெல்லாம் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் இருக்க போகுது சென்செக்ஸ் அப்படின்னும் போது 83,278க்கும் 83,639க்கும் இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த லெவல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, நாளைக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்குமா நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த சேனலில் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் டயத்தில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். நிறைய நண்பர்கள் அதில் இருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட இதில் வந்து ட்ரேடர்ஸ் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்மளுடைய கோர்சஸ், அதாவது பேசிக் கிளாஸ்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் வரலையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கிளாஸஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்டட் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ அஃபோர்டபுளான டைமிங்கில் நீங்களே கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பினா கோர்ஸஸ்க்கான டீட்டெயிலுமே நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.